எங்கள் வேதத்திலே ஏசுரா அழகாக சொல்லுகிறான், உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும். இன்னைக்கு அநேக ஜனங்களுடைய கண்கள் மூடப்பட்டதா இருக்கிறது. அநேகருடைய கண்கள் மூடிதான் வைத்திருக்கிறாங்க. பிசாசு செய்வதற்கும் தேவன் செய்வதற்கும் உள்ள ஒரு பெருத்த வித்தியாசம் என்னவென்றால், 2 கொரிந்தியர் 4 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவது போல, இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் வழி இவர்கள் மேல் படாதபடிக்கு இவர்களுடைய மனக்கண்ணை குருடாக்கினார். பிசாசு ஒவ்வொரு மனிதனுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் உள்ள அநேக மத தலைவர்கள் குருடர்களாக தான் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பரிசேய சதுசேய மார்க்கத்தாரை பார்த்து சொல்வார், இவர்கள் குருடர்களுக்கு வழிகாட்டுகிற குருடர்களாக இருக்கிறார்கள். திருமூலர் சொல்வார், குருட்டினை போக்கும் குருவினை அறியார், குருட்டினை போக்கா குருவினை கொள்வர். குருட்டும் குருட்டாட்டம் ஆடி குருட்டும் குழிவிழுமாறு அப்படின்னு பாடுவார். குருட்டுத்தனத்தை போக்கக்கூடிய குருவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குருட்டுத்தனத்தை கண்களை திறக்கிற ஒருவரை அவர்கள் வழியில வரவும் மாட்டார்கள். கடைசியில இவனும் குருட அவனும் குருட 2 பேரும் சேர்ந்து குழியில விழுவார்கள். இயேசு சொன்னது அப்படியே ஏறத்தாழ இயேசுக்கு 800 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த திருமூலர் அழகாக எடுத்துரைக்கிறார். இங்க வேதத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்தவத்துக்கும் பிசாசுடைய மார்க்கத்துக்கும் உள்ள ஒரு பெருத்த வித்தியாசம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளுடைய கண்களை திறந்து வைக்கிறார். பிசாசு அவருடைய மனக்கண்களை மூடி வைக்கிறார். எதை வேணாலும் ஜனங்க பார்ப்பாங்க, ஆனா தேவனுடைய காரியத்தை கண்டுபிடிக்காதபடிக்கு பிசாசு அவருடைய மனக்கண்களை முழுமையாக குருடாக்கி வைக்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு பேராசிரியர், அறிவியல் பேராசிரியர், சயின்ஸ் ப்ரொஃபசர், என்ன நிக்க வச்சுட்டு போயிட்டு நவகிரக சன்னதியை சுத்திட்டு வந்தார். அவர்கிட்ட கேட்டேன், ஐயா என்ன பண்ணீங்க? நவகிரகம் சுத்தினேன். எத்தனை கோள்கள்? 9 கோள்கள். இங்க எத்தனை இருக்குது? தெரியல, பதில் இல்லை. ஏன்னா சூரியனே சேர்த்து ஒரு கோள் என்கிறாரு, சந்திரன் ஒரு கோளா பார்க்கிறாரு. சந்திரன் துணைக்கோள், ராகுக்கு எது அங்க கோள்ல வரல. என்ன சொல்லுங்க, இப்ப புது கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டாயிற்று, எத்தனையோ கிரகங்களுக்கு வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணுவீங்க? இப்போ புளூட்டோ நம்மளோட கோளை விட்டு எங்க போச்சு? நெப்டினா புளூட்டோவா? புளூட்டோ காணாம போச்சு தெரியுமா? எங்கேயோ போயிடுச்சு, அது எங்கேயோ வேற ஒரு பால்வெளிக்கு ஓடி போச்சு. எத்தனையோ பல கோடிக்கணக்கான மைல்களுக்கு போயிடுச்சு. இப்ப வேற கிரகங்கள் வந்து சேர்ந்திருக்குது. பாருங்க அன்பானவர்களே, அன்னைக்கு கேட்ட பிறகுதான் அவர் மனக்கண்ணை திறந்துச்சு. இன்னைக்கு பிசாசு அவருடைய மனக்கண்ணை குருடாக்கி வைத்திருக்கிறார். நீங்க படித்த விஞ்ஞானத்துக்கு அங்க இருக்கிற விஞ்ஞானத்துக்கு சம்மதம் கிடையாது. மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட மனிதர்கள் இன்றைக்கு தேவன் செய்கிற மகா பெரிய ஒரு காரியம், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மனக்கண்களையும் தேவன் திறந்து வைத்து அவர்களுக்கு ஞான வழியை ஏற்றி வைக்கிறார். வேதத்தில் நடந்த ஒரு சில கண் திறக்கப்பட்ட சம்பவங்களை நாம் பார்ப்போம். முதலாவதாக வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. தேவனுடைய மகிமை தங்களை விட்டு போய்விட்டதை ஆதாமும் ஏவாளும் கண்டறிந்த தருணம், அவர்களுடைய தாங்கள் பாவ நிலையில இருக்கிறோம் என்பதை கண்டறிந்த தருணம். தேவன் ஆதாமையும் ஏவாளையும் தன்னுடைய பிள்ளைகளாக படைத்தார்.
அவர்களை தங்களுடைய பிள்ளைகளாக படைத்து தனக்குரிய எல்லா சுபாவங்களையும் அவனுக்குள் வைத்து படைத்தார். தன்னுடைய மகிமையே அவனுக்கு உடையாக வைத்திருந்தார். வேறொரு விடத்தை மகிமையே உடையா வைத்திருந்தார். அவனுக்கு எல்லா அறிவையும் கொடுத்தார். தன்னுடைய ப்ரீ நாலேஜ் என்கிற ஒன்றை கொடுத்தார். நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை கொடுத்தார். முன்னாடி என்ன நடந்தது, ஃபோர்த் சொல்லுவாங்க, முன்னாடி நடந்தது முன்கூட்டி நடக்க போவது, இதை அறிகிற கிருபையை கொடுத்தார். பேதுருடைய புத்தகத்துல வாசிக்கிறது போல தேவனுடைய முன்னறிவு என்கிற அந்த முன்னறிவை கொடுத்தார். ஆண்டவர் ஆதாமை படைத்து அவனுடைய விழா அவனுக்கு அயர்ந்த நித்திரையை உண்டாக்கி அவனுடைய எலும்பில் இருந்து ஏவாளை எடுத்து அந்த எலும்பை ஒரு மனுஷியாக படைத்து அவனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார். இப்ப ஆதாம் நித்திரை தெளிந்து உட்கார்ந்து இருக்கிறான். அவன் பார்க்கிறான், தனக்கு முன்பாக ஒரு பெண் இருக்கிறான். இது வரைக்கும் பெண்ணை பார்க்கல. இது வரைக்கும் அவனுக்கு ஒரு பெண்ணுன்னு ஒரு உலகத்துல இருப்பது அவனுக்கு இல்ல. இதுதான் முதல் முறை எழுத்து பார்க்கிறான். அவன் கண்டறிகிறான். அதுதான் ஆண்டவர் கொடுத்த முன்னறிவு. இந்த முன்னறிவு, இந்த ஃபோர் நாலேஜ், தேவனுடைய மிக அனந்த ஞானம். அது எழுந்து பார்க்கிறான், ஒரு பெண் இருக்கிறான். அவளை பார்த்து சொல்றான், இவள் என் எலும்பில் எலும்பு, இவள் என் மாம்சத்தில் என் மாம்சம். நான் தான் களிமண்ணில் உருவாக்கப்பட்டவன், இவள் களிமண்ணிலிருந்து உருவானவள் அல்ல. இவள் என் சதையின் சதை, என் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சம். இவள் மனுஷனில் இருந்து எடுக்கப்பட்டபடியா இவள் மனுஷி எனப்படுவா. என்னுடைய டிஎன்ஏ, என்னுடைய ஆர்என்ஏல இருந்து இவள் எடுக்கப்பட்டபடியா இவள் மனுஷனில் இருந்து வந்தபடியா மனுஷியாக மாறுகிறான். யாரு சுற்றா? யாருக்கு தெரியும்? எப்படி அவனுக்கு தெரியும்? அதுதான் தேவனுடைய அறிவு. தேவனுடைய அறிவை அவன் இழந்து பிசாசினுடைய மார்க்கத்தில் அவன் போய் அப்பாவுடைய சத்தத்தை கேட்காம என்றைக்கு அவன் சாத்தானுடைய வார்த்தைக்கு இணங்கி அதை செய்தானோ, அப்பா சொன்னதை மீறி அதுக்கு கீழ்ப்படியாம பிசாசுக்கு கீழ்ப்படிந்தானோ, அன்றைக்கு அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. தான் யார் என்பதை அவன் உணர்கிறான். தான் ஒரு பாவ நிலைக்கு தள்ளப்பட்டதை உணர்ந்தான். எல்லோரும் பாவம் செய்த தேவ மகிமையை இழந்து போனார்கள், அற்று போனார்கள். ஐயோ, நான் தேவனுடைய மகிமையே இவ்வளவு நாள் நான் ஆடையா உடுத்திருந்தேன். எவ்வளவு ஒரு அருமையான ஆடை எனக்கு இருந்த அதே தேவ மகிமையின் ஆடை என் மனைவிக்கும் இருந்தது. இப்பொழுது அவளும் பாவம் செய்து நானும் பாவம் செய்து கீழ்ப்படியாமையினாலே இந்த பாவ உலகத்தில் பிரவேசிக்க நான் என்ன செய்தேன்? தேவ மகிமையை இழந்து நான் பாவியா நிற்கிறேன் என்று சொல்லி அவன் தன் கைகளினால் தன் உடலை மூடிக்கொள்கிறான். தேவன் அதை கண்டு அத்தி அலைகளை எடுத்து அவன் தச்சு போட்டுக்கிறான். தேவன் அதை கண்டு ஒரு ஆட்டை அடித்து அந்த மிருகத்தின் தோலை அவனுக்கு ஆடையாக உடுத்தினான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நான் பாவி என்கிற நிலையை அவன் உணர்வதற்காக தேவன் அவனுடைய மனக்கண்ணை திறந்து வைத்து அநேக ஜனங்களுடைய கண்கள் அடுத்தவர்களுடைய பாவத்தையே பார்த்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய சொந்த பாவத்தை பார்க்கிறது அல்ல. வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது 4:5 இயேசு கிறிஸ்து எழுதுகிறார், சொல்லுகிறார். வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 4:5 வசனத்திலே, சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போட வேண்டும் என்று நீ சொல்வதற்கு மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை. நீங்க அநேக ஜனங்கள் தங்களுடைய சொந்த பாவத்தை பார்ப்பது கிடையாது. அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற உத்தரத்தை போய் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. உங்க கண்ணில் அவ்வளோ பெரிய உத்தரம் இருக்குது, துரும்பு. அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற துரும்பை போய் பார்க்கறாங்க. துரும்பனா எவ்வளவு பெருசு? சின்ன தூசி துரும்பு சின்னதா, அதை போய் பார்ப்பாங்க. ஆண்டவர் சொல்ற, உன் கண்ணுல பெரிய உத்தரம் இருக்குது. உத்தரனா என்னது? உத்தரம் என்னங்க? பீம். இந்த கட்டடத்துல ஒரு பெரிய பலகை போட்டிருப்பாங்க, அல்லது ஒரு பெரிய பீம் போட்டிருப்பாங்க. உன் கண்ணுல அவ்வளவு பெரிய உத்தரமே இருக்கு, ஒரு பெரிய பீமே இருக்குது. அதை நீ பார்க்காம அவன் கண்ணுல இருக்க உத்தரத்தை ஒரு சின்ன துரும்ப பார்க்கிற. இன்னைக்கு நம்முடைய பாவ வழிகளை நாம் பார்க்கும்படி தேவன் நம்முடைய கண்களை திறப்பாராக. அல்லேலூயா. திருவிழத்தில் பங்கெடுக்கும் பொழுது நாம் நம்முடைய பாவ வழிகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய காரியங்களை நம்முடைய கண்களை நாம் திறந்து பார்க்க வேண்டும். இயேசு எனக்கு எந்த இடத்துல வைத்திருக்கோம்?
அன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட நாள், அங்க உயிர் விட்ட நாள். அங்க சிலுவையில இயேசு தொங்கும் பொழுது மகதலேனா மரியாள் நின்று பக்கத்திலேயே நின்று பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அடக்கம் பண்ணும் பொழுதும் அந்த அம்மா தான் உள்ள போனாங்க. அங்க போய் எல்லாம் நறுமண தைலங்கள்லாம் கொண்டு போனாங்க. அங்க அடக்கம் பண்ணாரு. ஒரு நாள் ஆச்சு. அங்க 3வது நாள் உயிரோடு எழுந்து இயேசு நிற்கிறாரு. முதல்ல நமக்கு காட்சி கொடுக்கிறாரு. எவ்வளவு ஒரு பாக்கியமான ஒரு தருணம். ஐயா, உயிரோடு எழுந்த இயேசு இந்த கல்லறை உள்ள வைத்திருந்தாங்களே, இந்த கல்லறை உள்ள வைக்கப்பட்ட இயேசுவின் சரீரம் எத்தனை காவலர்கள் இருந்தாங்களே, நூற்றுக்கணக்கான காவலர்கள். தேவாலயத்தின் காவல் இருந்தது, அங்க ஆசாரிய காவல், அங்க ரோமருடைய காவல் இருந்தது. எல்லா காவலையும் தூக்கி எறிந்து ஒருவரான தள்ள முடியாத ஏறத்தாழ 3 டன் எடை கொண்ட அவ்வளவு பெரிய ஒரு கல்லு, அதையும் தூக்கி எறிந்து ரோமனுடைய ராஜ முத்திரிக்கப்பட்ட சங்கிலியினால் கட்டப்பட்ட அந்த சங்கிலியெல்லாம் ஒட்டச்சு எறிந்து, அந்த ராணுவ முத்திரையை ஒட்டச்சு அவர் எறிந்து, அதெல்லாம் கைவிக்க முடியாது. கவர்மெண்ட் சீல உடத்த பெரிய அஃபென்ஸ், மிலிட்டரி சீல், அதையும் தூக்கி எறிந்து விட்டு உள்ள இருக்கிற இயேசு அப்படியே வெளியில வந்து நிக்கிறார். எவ்வளவு ஒரு பெரிய அற்புதம், எவ்வளவு ஒரு பெரிய அற்புதம். அத போய் முதல்ல எனக்கு காட்சி தராரு. அங்க பவுல் எழுதுகிறான், அகால பிறவி போன்ற எனக்கு கடைசியில காட்சி கொடுத்தாரு. இவ்வளவு பெருசு. இவருக்கு முதல்ல கொடுக்கிற எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டத்தாலே அதை நினைக்காம அவரை பார்த்து தோட்டக்காரனை இந்த நிலையில நம்ம இயேசு வைத்திருக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய கண்களை திறக்கிறவராக கடந்து வருகிறார். ஆமென். அநேக ஜனங்களுடைய கண்ணு இயேசுவை பார்க்கல. நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம், நம்ம தினமும் நம்ம இயேசுவை பார்க்கிறோம். நான் தான் இயேசுக்கு வேலை செய்யறேன், நான் தான் இயேசு பக்கத்துல இருக்கிறேன், நான் தான் இயேசுக்கு தைல பூசி விட்டேன், நான் தான் இயேசுவை அடக்கம் பண்ணேன், நான் தான் கூட இருந்தேன். கண்ணால பார்த்தா தெரியுமா? எல்லாம் பார்த்த உயிரோடு எழுந்து பக்கத்துல நிக்கிறாரு. பார்க்கறதுக்கு உங்களுக்கு கண்ணு தெரியல பத்தியா? நிறைய பேருடைய கண்கள் மூடப்பட்டு குருடாக இருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவ குருடர்களா இருக்கிறாங்க. ஆவிக்குரிய குருடர்கள், ஆவிக்குரிய சப்பானிகள், ஆவிக்குரிய மடவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாம் இன்னைக்கு குருடாக்கப்பட்டு இருக்கிறது. இதை உயிர்த்தெழுந்த இயேசு தன் உயிர்த்தெழுதலின் வல்லமையை ஒவ்வொரு விசுவாசிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுடைய கண்களை இன்னைக்கு திறந்து வைக்கிறார். ஆமென். 3ஆவதாக வாசி. ஆதியாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவன் ஆகாரின் கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். இங்க ஆகார் தன்னுடைய பிள்ளை ஆபிரகாமுடைய மனைவி ஆகிய ஆகாரை வேலைக்கார பெண்ணு, அதனால அவள் துரத்தி விடுகிறான். அவள் அந்த துருத்தியில தண்ணி எடுத்துக்கொண்டு போறாரு. துருத்தி என்பது ஒரு ஆட்டு தோளில தைக்கப்பட்ட ஒரு பை, அதோட தோல் மாட்டிப்பாங்க, அதுல உள்ள தண்ணி இருக்கும். அந்த தண்ணி வந்து ஆட்டு தோல், அது பேரு துருத்தி. என்னைக்கெல்லாம் வாட்டர் பாட்டில். அந்த தண்ணி எல்லாம் காலியாயிடுச்சு. இவன் வனாந்தரத்துல நிக்கிறான். அந்த பேர் சபா வனாந்தரம், அரபு வனாந்தரத்துல அங்கு மிக சுற்றி கொண்டு இருக்கிறான். இந்த நேரத்துல அவளுக்கு தண்ணி இல்ல, ஒண்ணுமே இல்லை. குழந்தைக்கு தண்ணி இல்ல, பால் இல்ல, அடிமை பெண்ணு எல்லாம் போயிடுச்சு. இப்ப நம்ம வெயில் காலத்துக்கு மழை காலத்துக்கு உண்டு. வெயில் காலத்துல தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும். யூரின் போகுதே இல்லை, தண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்போம். நிறைய வரும், வயிறு உப்பிடும். ஆனா மழை காலத்துல தண்ணியே குடிக்க மாட்டோம். ஆனா போயிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதோ உலகம் பாருங்க, வனாந்தரத்துல இருக்க தண்ணி அங்க உரியப்பட்டுக்கிட்டே இருக்கும். எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் ஆவியாகும். இவ்வளவு ஒரு கஷ்டமான நிலையில தண்ணியே இல்லாம இருக்கிறான். முதல் தேவை வனாந்தரத்துல தண்ணி, 2வது சாப்பாடு. அவளுக்கு தண்ணியே இல்லை, குழந்தைக்கு தண்ணி இல்ல. குழந்தை அழுகிறனால அழுது சாகுறனால குழந்தைய ஒரு இடத்துல போட்டுட்டு போய் அவ குழந்தையோட கேட்காதபடி பார்த்து அழுகுறான். கர்த்தர் ஆகாருடைய கண்ணீரை கண்டார், அவருடைய ஜெபத்தை கேட்டார், அவளுக்காக அவருடைய கண்களை திறந்தார். பக்கத்துல ஒரு துறவை அவள் கண்டு அந்த தண்ணி எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுத்தார். அந்த குழந்தை உயிர் திரும்ப வந்தது. நீங்க நம்ம பக்கத்திலேயே தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பக்கத்திலேயே
கர்த்தர் ஒரு திறமை வைத்திருக்கிறார். தேவனுடைய உதவிகளையும் தேவனுடைய சுவாக்கியங்களையும் தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு விதமான நன்மைகளையும் நம்ம பக்கத்துல இருக்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியாதபடி இன்னைக்கு நம்முடைய கண்கள் குருடா இருக்கு. மகளே, நம்ம பக்கத்துலதான் ஒரு திறமை வைத்திருக்கிற பார், நமக்கு தெரியல. தேவன் வைத்திருக்கிற உதவி, தேவன் உன் கண்ணு முன்னாடி ஒரு நன்மை வைத்திருக்கிறதா தெரியாது. கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்க்கு அழைவு கையிலே வெண்ணெய் கொடுத்துருக்காரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆசீர்வாதம் உங்க பக்கத்துலதான் கர்த்தர் வைத்திருக்கிறார். இதோ நான் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நன்மையும் தீமையும் உங்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆசீர்வாதத்தை நமக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிறார். நாம் தான் போய் சுதந்திரிக்க வேண்டும். கண்ணு முன்னாடி இருக்குது, அதை பார்க்க கூட முடியாத அளவுக்கு இன்னைக்கு அநேக ஜனங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, நான்காவதாக நாம் கடந்து போகும் வாசி 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். இங்க ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். எலிசா தீர்க்கதரிசியா அந்த காலகட்டங்கள், அந்த நாட்களிலே வாழ்ந்த ஒரு இஸ்ரவேலின் ராஜா, அவனை கொலை செய்வதற்காக, அவனை அழிப்பதற்காக பக்கத்து நாடான சிரியாவின் ராஜா அங்கு திட்டமிடுகிறான். இவனை எப்படியாவது கொண்டுடணும் திட்டம் போடுறான். எப்படியாவது போய் அவனை முற்றுகை போட்டு வர வழியில் அவனை கொண்டுடணும், எங்கேயாவது வெளியில வரப்ப கொண்டுடணும் பிளான் போட்டு வச்சிருக்கான். அவன் போற வழி இந்த திட்டத்தை எலிசா அறிந்து அவனை பார்த்து சொல்றான், நீ போவாத, போனா அவனுக்கு அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, அவன் ஆட்கள் அனுப்பி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவான். உனக்கு இஸ்ரவேல் ராஜா அது உண்மையா பொய்யான போய் பார்க்கணும்னு போய் பார்ப்பான். பார்க்கறப்ப அது உண்மை அப்படின்னு கண்டுபிடிச்சு தன்னை காப்பாத்திப்பான். அவன் உட்கார்ந்து யோசிக்கிறான், எல்லா மந்திரிமார்களையும் கூப்பிடுறான், நான் இஸ்ரவேலின் ராஜாவை அழிப்பதற்காக நான் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறேன். எவ்வளவு திட்டம் போடுறேன், எல்லா திட்டத்திலும் அவன் வெளியேறான், காப்பாற்றப்பட்டு விடுகிறான். அவன் தப்பிச்சு போயிடறான். அவனை காப்பாற்றுகிறது யார்? நீங்க உங்கள யாராவது சொல்றீங்களா? அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அப்ப சொல்றான், ராஜாவே, அந்த ஊர்ல எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். நீங்க உங்களோட பள்ளி அறையில பேசுறது கூட அவனுக்கு தெரியும். உங்க பெட்ரூம்ல என்ன பேசுறீங்க அது அவனுக்கு தெரியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நீங்க அங்க திட்டமிடுறத அவன் கண்டுபிடிச்சு அவன் ராஜாவுக்கு கொடுத்து அவன் காப்பாத்த. அப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்கிறான். நம்ம அவனை பிடித்தாகணும், கொலை செய்யணும்னு சொல்லி தோத்தான் என்கிற ஏரியாவில் அங்கே எலிசா இருக்கும் பொழுது, ஒரு மலையில் இருக்கும் பொழுது அவனை பிடிக்கும்படி இராணுவம், குதிரைகள், அங்கு ரதங்கள் எல்லாவற்றையும் வைத்து அந்த மலையை அப்படியே வளைந்து கொண்டு நிற்கிறாங்க. காலையில பொழுது விடிட்டு அவனை பிடிக்கிறாங்க. காலையில அந்த குன்றுல இருந்து அவனுடைய வேலைக்காரர், எலிசாவுடைய வேலைக்காரர் உடனுடைய வெளியில வந்து பார்த்தா அப்படியே ராணுவ வீரர்களா இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் குதிரைகள், எங்க பார்த்தாலும் ரதங்கள். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், ஓடுறான் இதை மாட்டேன். ஐயா, நம்ம மோசம் போனோம், கொஞ்ச நேரத்துல நம்ம சாவடிக்க போறாங்க. மலையை சுத்தில ராணுவ வீரர்கள் வந்துட்டாங்க, இவர்களை தாண்டி நம்மளால போக முடியாது, நாம் அழிய போகிறோம். எலியா சொன்னா, அமைதியா இருக்கும் ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவருடைய கண்களை திறந்தருளை என்று சொல்லிக்கிறான். கர்த்தர் எலிசாவினுடைய வேலைக்காரனுடைய கண்களை அப்பொழுது திறக்கிறார். அவன் கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது அந்த மலையை சுற்றிலும் அக்னிமயமான தேவதூதர்கள், அக்னிமயமான குதிரைகள், அக்னிமயமான ரதங்கள் நிற்பதை காண்கிறான். அவன் மேல ஏறிட்டு போற கழுத அங்க கர்த்தருடைய தூதர் உருவின பட்டயத்தோடு நிற்கிறத பார்க்குது.
யாருக்கு முன்பாக? பிள்ளையாவுக்கு முன்பாக. பிள்ளையா கழுத மேல உட்கார்ந்துருக்கு. கர்த்தருடைய அந்த கழுதைக்கு கர்த்தருடைய தூதன் எப்போது தெரியுது? ஆனா ஒரு தீர்க்கதரிசிக்கு தெரியல, கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு தெரியல. இவனை அழிக்க கர்த்தருடைய தூதன் நிற்கிறது கழுதைக்கு தெரியுது, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு தெரியல. கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியுதோ இல்லையோ, கழுதைக்கு கர்த்தர் தெரியுவார். அல்லேலூயா. அழகா நின்று கொண்டு இவன் இப்படி அடிக்கிறான், கர்த்தருடைய தூதர் அந்த வழியை மறைக்கிறாரு, அது அந்த சைட போகுது, அந்த சைட மறைக்கிறாரு கர்த்தருடைய தூதர். இவன் இந்த கழுத்தை போக முடியாம இந்த பக்கம் போய் ஒதுங்குது, ரெண்டு பக்கமும் ஒதுங்க முடியல, வழியை ஃபுல்லா அடைச்சிட்டாரு கர்த்தருடைய தூதர். அப்படியே நிக்குது, இவன் அடி அடின்னு அடிக்கிறான் கழுதைய போன்னு. அப்ப இந்த கழுதை பேசுது, என்னையே அடிச்சுக்கிட்டே இருக்கிற, நான் உனக்கு என்ன பண்ணேன்? அங்கப்பாரு கர்த்தருடைய தூதன் அவன் கண்ணு முன்னாடி நிக்கிறது தெரியலையா? உன்னை அழிப்பதற்காக கத்திய உருவி கொண்டு உருவின பட்டயத்தோடு கர்த்தருடைய தூதன் உன்னை அழிப்பதற்கு நிற்கிறது தெரியலையா? கழுதை பேசுது. பிள்ளைங்களுக்கு புத்தி வருது, கண்ணு திறந்து பாக்குறேன். அப்பதான் அப்படியே படிச்சு கர்த்தருடைய தூதன் முகக்குப்புற விழுவுறோம். எனக்கு கர்த்தருடைய தூதன் தெரியல, கர்த்தர் தெரியல, கர்த்தருடைய காரியங்கள் தெரியல. கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு மார்க் அடிக்கிறாங்க, நான் பெரிய தீர்க்கதரிசி, நான் பெரிய ஊழியக்காரர், நான் பெரிய ஆளு. கழுதைக்கு இருக்கிற அறிவு கூட கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு இல்லாம இருந்தது. அங்கதான் பார்க்கணும், நீ கண்ணு திறந்து பார்க்கணும். பிரியமானவர்களே, நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? மோசையின் காலத்துல சமகால தீர்க்கதரிசி. மோசைக்கு கூட இல்லாத வரம் எனக்கு இருக்கிறது, ஆபிரகாமுக்கு கொடுத்த வரம் எனக்கு இருக்கிறது. ஒருவனை சபித்தா சபிக்கப்படுவான், ஒருவனை ஆசீர்வதித்தா ஆசீர்வதிக்கப்படுவான். அப்பேற்பட்ட வரம் இருக்குது. சரி, எல்லாம் இருக்கட்டும். கர்த்தர் உனக்கு தெரியுமா? உன்னை கொள்வதற்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசி உரிமையான பட்டயத்தோடு நிற்கிறது உனக்கு தெரியுமா? கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுடைய கண்களை திறக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய மகிமையை பார்க்கணும், சும்மா அனுப்புகிறது. சிம்சனை பாருங்கள். சிம்சன் மகா பெரிய ஒரு பலசாலி. ஒரு சிங்கத்தை நேற்று பிறந்த ஆட்டை முன்னாடி கிழிச்சு போட்டான். 300 நரியை பிடிச்சவன், 300 நரியை பிடிச்சாரு. ஒவ்வொரு 2 நரியை பிடிச்சு 2 நரியும் வாழையும் ஒன்னா பிடிச்சு அதுல ஒரு தீபந்தத்தை கொட்டி கொளுத்து விட்டு, அது மாதிரி எத்தனை நரி? 300 நரியை பிடிச்சு. நம்ம ஒரு 3 நரி பிடிக்க முடியுமா? நாயே பிடிக்க முடியாது. அவன் எப்படி பிடிச்சிருப்பானு யோசிச்சு பாருங்க. ஒரு நரிக்கு 4 காலு, ஒரு வாய் இருக்குது. அது எப்படி எல்லாத்துலயும் பொருளும் பீரும். அவன் எப்படி பிடிச்சிருப்பான்? எப்படி பிடிச்சி அதை கழுத்து மேல வச்சு காலை அமுக்கிறானா தெரியல. பிடிச்சி இதோட வாழையும் பிடிச்சி கட்டணும். கட்டி அவன் ஊரை வயலெல்லாம் கொடுத்து விடணும். பிளிசருடைய வயலை கொடுத்துடும். அது மாதிரி 300 நிறைய பிடிச்சிருமா. அது எங்க எப்படி எப்படிலாம் ஓடி இருக்கு, எவ்வளவு வேகமா ஓடும், நாயை விட வேகமா ஓடும். நரி இருக்கு, எல்லாத்தையுமே கொண்டு வரலாம், எல்லாத்தையுமே அடிமைப்படுத்தலாம். நீ சிங்கத்தை அடிமைப்படுத்தலாம், நீ யானை அடிமைப்படுத்தலாம், சர்க்கஸ்ல அடிமைப்படுத்துவான், புலியை அடிமைப்படுத்துவான், குரங்கை வித்த காட்ட வச்சிருவான், கழுதையை வித்த காட்ட வைப்பான், முதிரை வித்த காட்டும். நீ நரிய மட்டுமே ஒண்ணும் பண்ண முடியாது, அது தந்துரும். அதை உன் வீட்டுல வளர்க்க முடியாது. அத போய் அவன் பிடிச்சான். ஆனா எத்தையும் செய்வான். ஆனா பாருங்க, கர்த்தருடைய அங்க சிம்சோனை பார்த்து சொல்றாங்க, சிம்சோனே எழுந்திரு, பெலிஸ்தீர் வந்துட்டாங்க. இவர் எழுச்சி போறாரு, சிங்கத்தை பிடிச்சிடுவேன், சிங்கத்தை கொண்டுடுவேன், நிறைய கொண்டுடுவேன், எல்லாத்தையும் கொண்டுடுவேன். ஒரே ஒரு எலும்பு எடுத்து 1000 பேர் அடிச்சு சாவடிச்சான். இப்ப வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னே எழுச்சி போனான். அவனை பிடிச்சி கண்ணை நோண்டி மாவட்டை வச்சுட்டாங்க. என்ன பண்ணாங்க? மாவட்டா வைத்தாங்க. வெளிச்சீர்களை மாவாட்டுறதுக்கு அரிசியை போடணும், ஆட்டிக்கிட்டு இருக்கணும், கண்ணு தெரியாது, நோண்டிட்டாங்க. ஏன்? கர்த்தர் தன் கூட இருக்கிறது தெரியல, கர்த்தர் தன்னை விட்டு விலகினது தெரியல. நமக்கு செல்போனை எடுத்துட்டு போறோம், ஐயா டைம் ஆச்சு வாங்க செல்லு அங்க போயிட்டு வீட்டுக்கு போன் பண்ண பார்த்தா செல்லு ஆனாவுல. ஏன்? என்ன இல்ல? கிறிஸ்தவ வாழ்க்கையில சார்ஜ் இல்ல, பரிசுத்த ஆவிக்கு உனக்கு இருக்கிற சார்ஜ் இல்ல, தேவனுக்கு உனக்கு இருக்கிற உறவு நல்லா இல்ல, அந்த கம்யூனிட்டி கனெக்டிவிட்டி உனக்கு நல்லா இல்ல, தேவனுக்கு உனக்கு அந்த உறவு அங்க கெட்டு போயிருக்கிறது, அங்க சீர்கெட்டு போச்சு, உனக்கு உள்ள சார்ஜ் இல்ல, போன எடுத்துட்டு போன அங்க போன பேச முடியல. சிம்சோனுக்கு பலம் போயிடுச்சு, தேவனுடைய ஆவியானவர் போயிட்டாரு.
அங்க நிறைய பிடிப்ப, சிங்கத்தை பிடித்த, 1000 பேரை அடித்த பெரிய ஒரு கோட்டை கதவையை தூக்கிட்டு போன. இங்க மக்கள் வந்திருக்காங்க, வேற 10 பேர் தான் வந்திருப்பான் போல இருக்கு. அவன் அடிக்கணும் வேலை இல்லை. ஏன்? சார்ஜ். வல்லமை விலகினது அவன் அறியாம இருந்தான். தேவனுடைய ஆவியானவன் தன்னை விட்டு விலகினதை அவன் அறியாம இருந்தான். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தங்க கிட்ட எல்லா விதமான சக்தி இருக்குது, நான் பெரிய தீர்க்கதரிசி நிற்கிறாங்க. கர்த்தர் கண்ணு முன்னாடி இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியல. கர்த்தர் உன்னையே அழிப்பதற்கு நின்று கொண்டு இருக்கிறது உனக்கு தெரியல. இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? உன் கண்களை திறந்து வைக்கிறார். அல்லேலூயா. முதல்ல நீ உன்னை பாரு. முதல்ல உனக்கு முன்னாடி இருக்கிற அழிவை பாரு. உன்னை நீ முதலாவது கண்டுபிடி. உனக்கு சார்ஜ் இருக்குதா? உனக்கு உனக்கு சார்ஜ் இருக்கா? உன் வாழ்க்கையில சார்ஜ் இருக்கா? நீ பார். கர்த்தர் உன் கண்களை திறந்து வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். சங்கீதம் 119 18 வசனம். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தார்கள். ஆமென், ஆமென். எனக்கு வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்க மாட்டோம். உலகத்துல 7 அதிசயம் இருக்குது தெரியுமா? என்ன அதிசயம்? முதல் அதிசயம் என்ன? அதிசயம் என்ன? அதிசயம் பிரமிடு. கட்டுனது யாரு? இஸ்ரவேல் ஜனங்க கட்டினாங்க. ராமசேசுக்கு கட்டினாங்க. எங்க எழுதி இருக்குது? யாத்திராமம் 1-2 அதிகாரத்துல இருக்கு. என்னைக்காவது பார்த்திருக்குமா? உலகத்திலேயே தொங்கு தோட்டம் எங்க இருக்குது? பாபிலோனியாவுல. கட்டினது யாரு? நேபுகாத்நேச்சார். எங்க எழுதிருக்குது? தானியேல் 2 அதிகாரத்துல. உலகத்திலேயே மிகப்பெரிய கோயில் இருந்துச்சு எது? டயானாவுடைய டெம்பிள். பழைய அதிசயம். என்னைக்கு ஆர்டிமிஸ் டெம்பிள் என்னைக்கா பார்த்திருக்கோமா? எங்க இருக்குது? எபேசியருடைய தியானம் இல்ல, டயானா. எபேசியருடைய தியானம் இல்ல, அப்போஸ்தலர் 19 இருக்கு. என்னைக்கா பார்த்திருக்கோமா? வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை எல்லாம் பார்க்கும்படி கண்களை திறந்தவர்கள். தேவனா யாரு தெரியல கிறிஸ்தவர்களுக்கு. இயேசுவோட அப்பா அம்மா யாருன்னு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் யாரு தெரியாது. பிதானா யாரு தெரியாது. குமாரனா யாரு தெரியாது. பரிசுத்தவனா தெரியாது. வேதனா தெரியாது. சபையில இருக்க வரலாறு தெரியாது. சபை சரித்திரம் தெரியாது. அப்போஸ்தலருடைய வரலாறு தெரியாது. முன்னோருடைய வரலாறு தெரியாது. எப்படிங்க? வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண கண்கள் திறந்து பார்க்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய படிக்கணும் பைபிள்ல. ஓசியா புத்தகத்துல வாசிக்கிற 8:12 நினைக்கிறேன். நான் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்து அவர்களோ அது அந்நிய கருமை, இதெல்லாம் தேவையில்லாத ஐயா அப்படின்னு. அம்மா இத படிமா, இது மகத்துவமான புஸ்தகம் படிமா. இதை யார் படிப்பை? இது அந்நிய காரியமா நினைத்தார்கள். எத்தனை பிள்ளைங்க பைபிள் படிக்கிறாங்க? எத்தனை பேர் ஒரு தடையாத பைபிளை படிச்சிருப்பீங்க? கிறிஸ்தவர்கள் படிக்கிறது இல்ல பைபிள். கிறிஸ்தவ உலகம் பைபிளை படிக்கல. அங்க டிவில வர செய்தியை கேட்கிற, யூடியூப்ல வரதை பாக்குற, பேஸ்புக்ல வரதை பாக்குற, காலண்டர்ல வர ஒரு வசனத்தை நீ வாசிக்கிற. வேதத்தை உட்கார்ந்து முழுசா உட்கார்ந்து படிச்சிருக்கியா? வேத புஸ்தகத்தை படிச்சிருக்கீங்களா? வேதத்தினுடைய எழுத்துக்களை படிச்சிருக்கீங்களா? நீ சிறு வயது முதல் வேதத்தின் எழுத்துக்களை நீ கற்று தேறினவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று பவுல் தீமோத்தேயுவை குறித்து சொன்னது போல உங்களுக்கு சொல்ல முடியுமா? வேத புஸ்தகத்தை படிக்கிறது கிடையாது. டிவி போட்டுறது யாரோ ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு, அதை பார்த்துட்டு உட்கார்ந்து நீ இதை மட்டும் படி, இதை முதல்ல முடி. அவங்க பேசுறது தப்பா இருந்தாலும் உனக்கு சரியா கர்த்தர் உனக்கு விலக்கி. ஜனங்களுக்கு தெரியல வேதத்தின் மகத்துவத்தை பார்க்க கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய கண்களை இந்த நாளிலே திறப்பாராக.